வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாம்பரம் சிட்டியோட ஃப்யூச்சர் க்ரோத் எப்படி இருக்க போகுது ஆஃப்டர் மெட்ரோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் சவுத் ஹப் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சென்னையை பொறுத்தவரையில் ஒரு சவுத் ஹப் எது அப்படின்னா அது தாம்பரம். அது எப்படியெல்லாம் டெவலப் ஆக போகுது, என்னென்ன ஃப்யூச்சர்ஸ் வரப்போகுது, லேண்டோட ப்ரைஸ் எப்படியெல்லாம் மாறப்போகுது ஆஃப்டர் மெட்ரோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லொக்கேஷன் அண்ட் கனெக்டிவிட்டி இதை பொறுத்தவரையிலும் சென்னை சென்ட்ரல்லேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு 25 கிலோமீட்டர்ஸில் தாம்பரம் அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது. சரி, தாம்பரம் அப்படிங்கிறது நீ டெவலப் ஆகிட்டு இருக்குதா இல்லை டெவலப் ஆயிடுச்சா அப்படின்னா ஆல்ரெடி ஒரு டெவலப்டு ஏரியா தான் தாம்பரம். ஸோ 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி தாம்பரம் அப்படின்னா எல்லோரும் பஸ்ஸில் வரும்போது ட்ரெயினில் வரும்போது சொல்லக்கூடிய விஷயம், தாம்பரம் ஒன் ஆஃப் தி அவுட்டர் சிட்டி, தாம்பரமே இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நகரமாக இருந்த தாம்பரம் இப்போ ஒரு வெல் ஆர்கனைஸ்டாக வெல் சிட்டியாக ஒரு கன்சிடர் ஆகிருக்குது. சவுத் இந்தியாவோட தலைமையகமாக தாம்பரம் அப்படிங்கிறது மாறி இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக சொல்கிறதுக்கே இல்லை. அவ்வளோ பெரிய வளர்ச்சி தாம்பரம் எட்டியிருக்கு. ஸோ தாம்பரம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா சப்பர்பன் ரயில்வே இருக்கிறதுனாலையும் சரி, ஸோ இப்போ எக்மோர்லேருந்து ட்ராவல் ஆனீங்க அப்படின்னா தாம்பரம் ஒரு மெயின் ஹப்பாக ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதுனாலையும் சரி, நிறையா ட்ரெயின்ஸ் தாம்பரத்தில் இருந்தும் கிளம்புது அப்படிங்கிறதுனால ஸோ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பெரிய பங்கு வகிக்குது மக்களோட ட்ராவலிங்க்கு. ஸோ அதே மாதிரி தான் ஜிஎஸ்டி ரோடும் நம்ம தாம்பரம் வயா NH45 தாம்பரம் வயா இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு பாப்புலேஷன் அப்படிங்கிறதும் சரி, டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுனாலும் சரி, இதை நம்பி நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது. ஜிஎஸ்டி ரோடு வந்ததுக்கப்புறம் ஒரு லேண்டோட வேல்யூ எக்கச்சக்கமாக மாறிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இம்பேக்ட் இங்கே மட்டும் இல்லை, மேல்மருவத்தூர் தாண்டி இம்பேக்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. அப் டு செங்கல்பட்டு வரையும் இதோட இம்பேக்ட் இருக்குது. மெட்ரோ ஃபேஸ் 2 பொறுத்தவரையிலும் ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கம் தாம்பரம் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் நம்ம ஆல்ரெடி ரீட் பண்ணியிருப்போம். இது தாம்பரத்துலேருந்து டேரெக்டாக சென்ட்ரல் சென்னைக்காக இருக்கட்டும் இல்லாட்டி ஏர்போர்ட்டுக்காக இருக்கட்டும் இருக்கிறதுனால ஸோ இனிமேல் லோக்கல் கம்யூட்டர்ஸ் ரொம்ப அதிகமாவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு பார்ஸ் சிட்டியாக மாறுறதுக்கு இந்த கம்யூனிகேஷன் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். இப்போ ஆல்ரெடி டெவலப்டு ஏரியாவை ஏன் பார்ஸ் சிட்டி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு டெவலப்டு ஏரியாங்கிறது எல்லா கேட்டகரிஸ்லேயும் இருக்குது. இப்போ ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், எல்லா கேட்டகரிஸ்லேயும் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டெவலப்டுன்னு சொல்கிறோம். சரி, பார்ஷ் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு வரக்கூடிய மெட்ரோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த சிட்டி ஒரு வைப்ரண்ட் சிட்டியாக மாறப்போகுது. அப்போ என்டர்டெயின்மெண்ட் ஜோன்ஸ்லேருந்து ஸோ ஆப்வியஸ்லாம் வாழ்கிறதுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் வருது அப்படிங்கிறப்ப அது ஒரு பார்க் சிட்டியாக மாறுறோம் அப்படிங்கிறத நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். இந்த தாம்பரமும் இனிமேல் ஒரு பார்க் சிட்டியாக மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி அங்கே நடந்துகிட்டு இருக்கிற ரோடு வைடனிங்ஸ், ரோடை பெருசாகிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எதுக்காகனா டிரான்ஸ்போர்ட்டோட ஈஸுக்காக தான். டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸியாக ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி தாம்பரத்தில் ஒரு இடம் வேணும் அப்படின்னா கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சூழல் தான் உருவாயிட்ருக்குது. தாம்பரத்துலேருந்து அவுட்ரு தாம்பரம் ஏதாவது இருக்கா, ஸோ தாம்பரத்துலேருந்து கூடுவாஞ்சேரி சைடில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை தான் இன்றைக்கி தாம்பரத்துக்கு இருக்குது. ஸோ மெட்ரோ ஃபேஸ் 2வோட இம்பேக்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், நம்ம ஏர்போர்ட்லேருந்தாக இருக்கட்டும் இல்லை சென்ட்ரல் சென்னையிலேருந்தாக இருக்கட்டும், நமக்கு மெட்ரோ டேரெக்டாக தாம்பரத்துக்கு இருக்கிறதுனால ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும். முன்னாடிலாம் ட்ராவல் பண்ணிட்டு வர்றதுனாலே ரொம்ப சிரமம். பஸ்ஸு பிடிச்சி யார் போயிட்டு வர்றது, இல்லை வண்டியில் போனால் டிராஃபிக்கு பயங்கர ஹெவியாக இருக்குது, இந்த இடத்துலேருந்து போயிட்டு வரணுமா அப்படிங்கிறதெல்லாம் மாறி ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிட்டு வர முடியும். இங்கேருந்து நான் ஒரு ஏர்போர்ட் கனெக்ட் பண்ணி போகணும், இல்லை இங்கேருந்து சென்ட்ரல் சென்னை கலெக்ட் பண்ணி போகணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது ஆஃப்டர் மெட்ரோ கண்டிப்பாக இருக்கும். சரி, இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா என்னென்னலாம் ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டல் டிமாண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரெசிடென்சியல் டிமாண்ட் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக ரைஸ் ஆகும். ரெண்டல் டிமாண்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு கமர்ஷியலும் சேர்ந்து வரும். கமர்ஷியல் ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாப்புலேஷன் நிறையா இருந்துச்சுன்னா என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக கடைகள் வரும், இப்போ ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நிறையா வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களை சார்ந்து பயன்படக்கூடிய எல்லாமே வரும். இன்க்ளூடிங் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே எடுத்துக்கோங்க, எல்லாமே இனிமேல் புதுசாக வரும். அதிகமான ரேட் கொடுத்து நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா பாப்புலேஷன் தானே அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே தயாராகவும் இருப்பாங்க. அது போக ரெண்டல் டிமாண்டு, ஓகே நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துலேருந்து வந்துக்கிட்டு இருந்தேன், குரோம்பேட் தாண்டி இருந்து வந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ இங்கே தாம்பரத்துலேயே கிடச்சா எனக்கு அங்கேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ் மணி எல்லாமே
மிச்சம் ஆகுது. அப்போ நான் இனிமேல் தாம்பரத்துலேயே வந்து இருந்துக்கிறேன். அப்போ ஒரு 3000 ரெண்ட் ஆளுக்கு நான் வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு 15,000 இருந்ததா நான் 18,000 20,000 விட்டு கொடுக்குறதுக்கு தயாரான சூழ்நிலையில் தான் தாம்பரம் ரெண்டல் டிமாண்டோட இனிமேல் உருவாக போகுது ஆஃப்டர் மெட்ரோ. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தாம்பரம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி சவுத் சென்னையோட மேஜர் ஹப் அப்படிங்கிறது இனிமேல் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறதுனால ஐடி எல்லாருமே வந்து இங்கே தாம்பரம் இறங்கி அதுக்கப்புறம் மாறக்கூடிய ஒரு சூழல் எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ தாம்பரம் எப்பேற்பட்ட ஒரு சிட்டியாக மாறப்போகுதுன்னு பாருங்கள். ஸோ ரெசிடென்ஷியல் க்ரோத்தை பொறுத்தவரையில் ஆல்ரெடி அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், வில்லாஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேட்டட் கம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸோ ரெசிடென்ஷியல் க்ரோத் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பீப்புள் வந்து கம்பல்சரி இங்கே மைக்ரேட் ஆகி வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மெட்ரோ ஃபேஸ் 2வோட இம்பேக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமர்ஷியல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அது போக நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாக வரும். எதனாலனா பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறாங்க. பாப்புலேஷன் இன்னும் ஈஸி கம்யூனிகேஷன்ஸில் இருக்கும்போது எப்படி கட்டினாலும் வியாபாரம் அப்படின்னு நடந்துரும் தெரியும் போது பில்டர் கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் கட்டவே இன்றைக்கி ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம். ஒரு பில்டிங் கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இங்கே அவைலபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிற கேட்கக்கூடிய இடங்கள் தான் இன்றைக்கி சென்னையில் பல பக்கம் இருக்குது. இனிமேல் தாம்பரத்தில் அது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ரொம்ப பர்டிகுலராக சொல்லணுன்னா கம்பல்சரி இந்த ஒர்க்கிங் கப்புள்ஸ் எல்லாம் இருக்கட்டும், ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே தாம்பரம் ஒரு மல்டிபிள் ஹப் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னா அவங்களோட குழந்தைகளுக்கு ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஹெல்த் செக்கப் பண்ணுற மெடிக்கல் தேவைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தாம்பரம் ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறிக்கிட்டு இருக்குது. கமர்ஷியல் அண்ட் லைஃப் ஸ்டைல் டெவலப்மெண்ட் இதை பொறுத்தவரையிலும் ஆல்ரெடி நிறைய கமர்ஷியல்ஸ் வந்து தாம்பரத்தில் இருக்குது. இதுக்கப்புறம் கம்பல்சரி வந்து மால்ஸு, ஸோ ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஸ்கூல்ஸு, ஸோ இந்த மாதிரி ஃபன் ஜோன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தாம்பரத்தை பேஸ் பண்ணி இனிமேல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தாம்பரம் ஹை ரோடாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி ரோடாக இருக்கட்டும், இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய வந்து இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். எதனால அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த இடங்களில் ட்ராவல் பண்ணி தான் எல்லா இடங்களுக்கும் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ தாம்பரம் ஹை ரோடு, ஜிஎஸ்டி ரோடு ஒரு மேஜர் கனெக்டிங் பாயிண்ட்டாகவே எப்போவுமே இருக்கும். சரி, லைஃப் ஸ்டைல் ரன் ஆயிடுச்சு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த யங் ஃபேமிலிஸும் சரி, இல்லை என்ஆர்ஐஸும் சரி, ரொம்பவே இங்கே கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணி இருக்கலாம். ஸோ எதனால அப்படின்னா உங்களோட ரெண்டல் டிமாண்டாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவாக இருக்கட்டும், சடன் ரைஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரியேட் ஆகிறதா ஒன் ஆஃப் தி ரீசனாக இருக்கும். எதனால அப்படின்னா ஒரு மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகுது, சென்னையோட ஒரு சவுத் ஹப்பாக மாறுது அப்படின்னா கம்பல்சரி இங்கே வந்து லேண்டோட ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு 6,000 7,000 இருந்ததுன்னா அது 10,000 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சாக சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ நான் சொல்கிறது வந்து நீங்கள் 5 வருஷம் வெயிட் பண்ணுங்கிறதுலாம் இல்லை, ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாலே கம்பல்சரி இந்த க்ரோத்தை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இங்கே வந்து ரெண்டல் டிமாண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடி பீப்புள்ஸ் ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கப்புள்ஸ் எல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஹை அப்ரிஷியேஷன் வேல்யூ இருக்கும் ஆஃப்டர் மெட்ரோ 2 வந்து கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். சரி, இப்போ பார்க்கக்கூடியது ரொம்ப லோ ரிஸ்க். ஏன் லோ ரிஸ்க்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த சிட்டி ஒன்றும் புதுசாக டெவலப் ஆக போகிற சிட்டி கிடையாது, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு சிட்டி. அதனால் உங்களோட வேல்யூ வந்து பெனிஃபிட்டடாக இருக்குமா அப்படின்னா 100% வந்து வேல்யூ க்ரோத்தில் தான் இருக்கும். தாம்பரத்தில் நான் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னா இந்த இடம் அந்த இடம்லாம் இல்லைங்க, நீங்கள் கண்ணை மூடிட்டு இடம் கிடச்சாலே போதுன்னு வாங்கலாம். சார், நீங்கள் பண்ண வேண்டியது லீகல் மட்டும் செக் பண்ணிக்கணும். ஸோ லீகல் வந்து ஒரு நல்ல வக்கீலை பார்த்து நீங்கள் வந்து லேண்டு சம்மந்தமான வக்கீல் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் பக்காவாக லீகல் செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப பெஸ்ட்டு. லீகல் செக் பண்ணாமல் விட்டுட்டு சார் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது உண்மையாலுமே ஒரு ஒர்த்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதனாலனா நீங்கள் வாங்குறதுல ஏதோ ஒரு லீகல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நாளைக்கு இடம் ஒர்த்து தான், ஆனால் நீங்கள் அந்த இடத்த தூக்கிட்டு கேஸில் போய் நின்றுட்டுருக்கணும். அதுக்கு பதிலாக ஒரு நல்ல லாயரை வச்சு லீகல் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளட் ஏரியா இருக்குதான்னு செக் பண்ண வேண்டியது யாரோட கடமைன்னு நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். அது நம்மளோட கடமை மட்டும்தான். மற்றவங்களை என்றைக்குமே ப்ளேம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் மற்றவங்க யாரும் பண்ண போகிறதில்ல, நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் தான் இதுக்கான நாலேஜை கரெக்டாக எடுத்துக்கணும். பிளாட்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு, ரெசிடென்சியல் ஹோம்ஸ் கட்டணும் அப்படின்னா கம்பல்சரி தாம்பரம் ஒரு மேஜர் அண்ட் ஃபைன் சிட்டியாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சா தாம்பரமில் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
ஸோ இந்த தாம்பரம் பற்றி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதோட க்ரோத் எப்படி இருக்குது ஆஃப்டர் மெட்ரோ 2 எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு இடமோ நிலமோ ஒரு வீடோ வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அறிவு மட்டும் உங்களுக்கு பணம் மட்டும் பத்தாது, அறிவும் தேவை அப்படிங்கிறது. அந்த அறிவை தான் நாங்கள் நிறையா உங்களுக்கு சேகரித்து கொட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டில் எங்கே பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னா ஒரு கைடன்ஸ் தேவை இருந்ததுன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸோ அப்படி எடுக்க முடியாத பட்சத்தில் ஜஸ்ட்டு உங்களை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி கூப்பிட்றேன். தேங்க்யூ.